கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 44வது வாக்கியத்தை கவனமாக வாசித்து பாருங்கள். அதிலே சிறிய மேகம் என்கிற ஒரு வார்த்தை வருகிறது. ஆங்கிலத்திலே ஸ்மால் கிளவுட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த திருமறை பகுதியை நாம் கவனமாக அங்கே 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 1 கடைசி வாக்கியம் வரை வாசித்து பாருங்கள். அந்த வசனத்திலே ஆண்டவருடைய கிருபையினாலே சில காரியங்களை நான் சொல்கிறேன். எலியா வானத்திலிருந்து அக்கினியை இறக்கத்தக்கதாக அவன் ஜெபித்தான். அவன் ஜெபித்த போது வானத்திலிருந்து அக்கினி இறங்க ஆண்டவர் உதவி செய்தார். இதை கண்டவுடனே ஜனங்கள் இஸ்ரவேலின் தேவனே உண்மையான தேவன் என்று வணங்கி ஆராதித்தார்கள். அந்த சமயத்திலே எலியா பாகால்களின் தீர்க்கர்களையும் அவனுடைய ஆசாரியர்கள் மனிதர்களை வெட்டி கொன்று போட்டான். ராஜாவை பார்த்து சொல்கிறார், நீர் போஜனம் பண்ண போய்விடும், இதோ பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றார். அருமையானுள்ளே 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 41 46 வசனங்களை கவனமாக வாசித்து பாருங்கள். இந்த பகுதியிலே எலியாவின் ஜெப வாழ்வை குறித்து பல படிப்பினைகளை நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த பகுதியிலே முதலாவது எலியா மலை சிகரத்திலே போய் அவன் என்ன செய்தான்? தரையிலே படிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து ஜெபிக்கிறான். இந்த வாக்கிய தொடரானது எலியாவினுடைய தாழ்மையின் தன்மையை வெளிப்படுத்துகிறது. அவன் ஜெபிக்கும் போது படுத்து கொண்டு ஜெபிக்கவில்லை, நின்று கொண்டு ஜெபிக்கவில்லை, அல்லது புரண்டு கொண்டு ஜெபிக்கவில்லை. அவன் ஜெபித்த விதம் என்ன? முழங்கால் படியிட்டு தாழ்த்தி ஜெபித்தான். ஆகவே இது அவனுடைய தாழ்மையை குறிக்கிறது. இரண்டாவதாக தன் வேலைக்காரனை பார்த்து சமுத்திரத்தை போய் பார் என்கிறான். முதல் தடவை பார்த்தான், ஒன்றும் இல்லை. இரண்டாவது என்று சொல்லி 7 முறை போய் பார்க்க சொல்கிறான். இந்த 7 முறை அவன் பார்க்க வேலைக்காரன் சொல்லும் பொழுது இந்த 7 முறையும் இந்த எலியா ஜெபித்திருக்கலாம். இந்த குறிப்பில் என்ன சொல்கிறேன் என்றால், அவனுடைய தொடர்ந்து பண்ணுகிற அந்த ஜெப வாழ்வை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆங்கிலத்திலே பெர்சிடென்ட், அதாவது விடாப்பிடியாய் பண்ணுகிற ஜெபம் என்று சொல்லலாம். இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு சில காரியங்களுக்கு ஜெபிக்கிறோம், ஆனால் பதில் வரவில்லை என்ற உடனே அந்த ஜெப வாழ்க்கையை முடித்துவிட்டு சோர்ந்து முடங்கி போய்விடுகிறோம். ஆனால் எலியா ஒரு முறை இல்லை, 7 முறை தன் வேலைக்காரனை அனுப்பி பார்க்கிறான். அங்கு 7வது முறை வேலைக்காரன் சொல்கிறான், ஒரு சிறிய மேகம் வருகிறது. அந்த மேகம் எப்படிப்பட்ட மேகம்? ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அளவுக்கு ஒரு சிறிய மேகம். ஆனால் இந்த மேகத்தை கண்ட அந்த வேலைக்காரன் சொன்ன செய்தியை கேட்ட உடனே அந்த வேலைக்காரனை அனுப்பி ராஜாவை பார்த்து, மழை உம்மை தடை செய்து விடாதபடி உம்முடைய ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொன்னான். அருமையானுள்ளே, முதலாவது தாழ்மையின் ஜெபத்தை சொன்னேன். இரண்டாவதாக தொடர்ந்து பண்ணுகிற விடாப்புடியான ஜெபத்தை சொன்னேன். மூன்றாவதாக அவனுடைய விழிப்பு தன்மையை சொல்கிறேன். ஆங்கிலத்திலே வாட்ச்ஃபுல்னஸ் என்று சொல்லலாம். ஒவ்வொரு முறையும் தன் ஜெபத்துக்கு பதில் வருகிறதா என்று சொல்லி தன் வேலைக்காரனை அனுப்பி அதை காண்கிற அந்த பழக்கம் அவனுக்கு இருந்ததை நாம் அறிந்து கொள்ளலாம். அருமையானவர்களே, நானும் நீங்களும் ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வருகிறதா என்று சொல்லி அந்த சூழ்நிலையிலே ஆண்டவருடைய கிருபையினாலே விழிப்போடு ஆராய நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த ஜெபத்தினுடைய விளைவு என்ன? அந்த சிறிய மேகமானது, அதாவது மேகங்களினாலும் காற்றினாலும் அந்த வானம் கருத்து பெருமழை உண்டாயிற்று. அருமையானுள்ளே, சிறிய மேகம் பெரிய மேகமாக மாறிவிடுகிறது. அருமையான என் சகோதர சகோதரிகளே, ஜெபத்தின் வல்லமையை இந்த பகுதி மூலமாய் அறிந்து கொள்ளலாம். இந்த சூழ்நிலையிலே இந்த ஜெபத்தினுடைய பின்விளைவுகள் 2 சொல்கிறேன். 3.5 ஆண்டு காலமாக மழை இல்லாமல் மக்கள் கஷ்டப்பட்டார்கள். இந்த ஒரு ஜெபத்தின் மூலமாக மழை பெய்து அங்கு வறட்சி மாறியது.
நம்முடைய ஆண்டவர் அக்கினியின் தேவன் மாத்திரமல்ல, மழையின் தேவன் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு காரியம் என்ன, அங்கு 1 ராஜாக்கள் 18:46 சொல்கிறது, கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன்பாக ஓடினான். ஆகாப் ராஜா ரதத்திலே அவன் பயணம் செய்கிறான். ஆனால் எலியா என்ன செய்கிறான், தன் அறையை கட்டிக்கொண்டு அந்த ரதத்துக்கு முன்பாக ஓடுகிறான். 2 காரியங்களை சொல்கிறேன். ஆண்டவருடைய வல்லமை அல்லது கர்த்தருடைய வல்லமையானது ஒருவேளை அதிகாரத்தின் வல்லமையை காட்டிலும் பெரியது. ஆண்டவருடைய வல்லமையினாலே ஊழியனுடைய வேகமானது ராஜாவின் வேகத்தை காட்டிலும் அது அதிகமாயிருந்தது. ஆகவே ஆண்டவருடைய வல்லமை அதிகாரத்தை காட்டிலும் பெரியது. ஆண்டவருடைய வேகமானது, ஆண்டவருடைய ஊழியரின் வேகமானது ராஜாவின் வேகத்தை காட்டிலும் அது கூடிய வல்லமை உள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவர் மகா பெரியவர். உலகத்திலே எல்லா வல்லமைகளுக்கு மேலான வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, இந்த சிறிய மேகத்தை போல எங்கள் வாழ்க்கையிலே மகா பெரிய அந்த இரைச்சல் உள்ள மழை வரத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய சின்ன சின்ன ஜெபங்களுக்கும் பெரிய பதிலை தாரும். எலியாவின் மாதிரியை நாங்கள் பின்பற்ற உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே.